ஆனா இந்த 4 ஜாம்பவான்களும் மாறி மாறி ஜெயிச்சுட்டே வருவாங்க. அது எப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? இந்த இரண்டு கட்சியினுடைய சார்ந்தவங்களும் இந்த 4 பேரும் கள்ள கூட்டணி அமைச்சுக்குவாங்க. என்ன கூட்டணி? கள்ள கூட்டணி. எப்படின்னா அதிமுக தொண்டனையும் திமுக தொண்டனையும் அடவு வச்சுக்கிட்டு, மச்சான் நத்தத்துல நீ நின்னுக்க விஸ்வநாதன், திண்டுக்கல்ல ஐபி நான் நிக்கிறேன், இங்க டம்மியான உன் கட்சியில ஒரு ஆளை போட்டுக்க. அதே மாதிரி என் மாமன் விஸ்வநாதன் நிக்கிறாரு எங்க நத்தத்துல, அந்த இடத்துல திமுக உன் டம்மியா ஒரு கட்சி ஒரு வேட்பாளரை போட்டுக்க. அதே மாதிரி சக்கரபாணி என்ன பண்ண தெரியுங்களா? ஒட்டஞ்ச திட்டுல மச்சான் நீ எப்படியாவது அதிமுக டம்மியான வேட்பாளர் போட்டுக்க, நான் ஜெயிச்சுக்கிறேன், உனக்கு வேணுங்கிறது நீ வாங்கிக்க கொண்டு போய்க்க. இது மாதிரி அதே திண்டுக்கல் சீனிவாசன் என்ன தெரியுங்களா? அப்பு மாமுன்னு சொல்லி போட்டு அவர் என்ன பண்றாருன்னா பெட்டியை கொடுத்து போட்டு ஐபிட்டு அமைதியா இருந்துக்கிறாரு, இன்னொரு சக்கரை பாயிண்ட் அமைதியா இருந்துக்கிறாரு. இதுதாங்க கள்ள கூட்டணி இங்க. ஆனா நாம இருக்கோம் பாருங்க, எந்த கட்சியாக இருந்தாலும் தேசத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய, இந்த தமிழ் தேசத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் எதிர்க்கக்கூடிய கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு.